ஸ்ரீனிவாசன், சொல்லுங்க சார். மீராவும் நெருப்புல மாட்டினாங்கல்ல, ஆமா சார். அவங்க ட்ரெஸ்ஸும் கருகி இருக்கும். அவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்களா? உங்களை தான் கேட்குறேன், வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல சார். ஏன் இப்படி பண்றீங்க? நானாவது ஆம்பளை, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா அவங்க ஒரு பொண்ணுங்க. அவங்க ட்ரெஸ் கருகி இருந்தா அவங்களால எப்படி இங்க இருக்க முடியும்? போங்க, போய் முதல்ல அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க. ஐயோ, அவளுக்கெல்லாம் ட்ரெஸ் வாங்கி தர சொல்றாரு. என்ன சலமர நிக்கிறீங்க? சொன்னது காதுல கேட்கலையா? போங்க சீனிவாசன். அவள்லாம் ஒரு ஆளு, அவளுக்கு நான் வாங்கி தரணுமா? இனிமே இந்த கம்பெனில நானா உங்களை வேலையை விட்டு போக சொன்னாதான் நீங்க போகணும். என்ன தவிர இங்க யார் உங்களை வெளியே போக சொன்னாலும் நீங்க போவே கூடாது. எப்படியும் மாமாவை காப்பாத்தியாச்சு. இனி மாமா கூடவே இருக்கணும். அவருக்கு வர ஆபத்து எல்லாத்தையும் அவரை நெருங்க விடாம தடுக்கணும். மாமா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் மாமா. என்ன அழகு! தூரத்துல இருந்து பார்க்கும்போதே செம்மையா இருக்காளே. கிட்ட போய் பார்த்தா சரி, கிட்ட போய் பார்ப்போம். யாராவது ஏதாவது கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஐயோ, தீயில சுட்ட பனம்பழம் மாதிரி சும்மா தக தகன்னு இருக்காளே. அழகுன்றது ஆராதிக்கத்தான். அதை திற போட்டு மறைக்கிறது என்ன நியாயம்? ஏய், இங்க என்ன பண்ற? எல்லாரும் வேலை செய்யறாங்க, நீ மட்டும் இங்க என்ன செய்யற? இந்த ஃபைல மேடம் கிட்ட கொடுக்க வந்தேன். என்ன ஃபைல் அது? அது வந்து இவள ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும். அப்பதான் நம்ம சக்தியை பழி வாங்க முடியும். அக்கவுண்ட்ஸ் ஃபைல் மேடம். அக்கவுண்ட்ஸ் ஃபைல அக்கவுண்டன்ட்ட தானே கொடுக்கணும். அதை எதுக்கு ரிசப்ஷனிஸ்ட் கொடுக்கணும்? அது சாரி, தெரியாம தப்பா. நீ தெரியாம தப்பா வரல, தெரிஞ்சே தப்பு பண்ண வந்திருக்க. அடி வாங்குறதுக்கு முன்னாடி மரியாதையா போய் வேலையை பாரு. அங்க என்ன பாக்குற? வேலையை பார், போ. மீரா, உன் பிளவுஸ் கிழிஞ்சிருக்கு. நீ இப்படியே இருந்தா வெறி பிடிச்சவங்க வெறிக்க தான் பாப்பாங்க. முதல்ல நீ கிளம்பி வீட்டுக்கு போ. சேர்ந்த முதல் நாளை எப்படி லீவ் போடுறது? அதுக்காக இப்படி எல்லார் பார்வைக்கும் தீனியாக போறியா? இங்க பாரு, எதையும் யோசிக்காத. நான் மேனேஜர்கிட்ட பேசிக்கிறேன். நீ முதல்ல கிளம்புற வழிய பாரு. சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே, என்னதான் பண்றது இவள? நீ எப்படி இங்கிருந்து போறன்னு நானும் பாக்குறேன். நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கணும்.
அத பார்த்து நான் ரசிக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க. எஸ் சார். சார், நீங்க சொன்ன மாதிரி மீரா மேடம்க்கு புது ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னங்க சார்? தேங்க்ஸ். நீங்க போலாம். ஓகே சார். என்ன இன்னும் யோசிக்கிற? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ கிளம்பு மீரா. ம் சரிக்கா. கிளம்பு. ஓ, இங்க இருந்து தப்பிச்சு உன் மானத்தை காப்பாத்திக்க போறியா? உன்னை அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுருவேனாடி? வரேன் இரு. வரேன்க்கா. சரிம்மா. ஏய் நில்லு, எங்க போற? பிளவுஸ் கிழிஞ்சிருக்கு, அதான் வீட்டுக்கு போய் மாத்தலாம். ஆ, நல்லா இருக்கே. சேர்ந்த நாளே லீவா? யார் உனக்கு லீவுக்கு பெர்மிஷன் கொடுத்தா? இல்ல மேடம், மீரா பாவம், அதான் நான். ஆமா, இவங்க அப்படியே அன்னை தெரசாவோட தங்கச்சி பாவப்பட்டு லீவ் கொடுத்துட்டாங்க. லீவ் அவங்களும் இவங்க பேச்ச கேட்டுட்டு யார்கிட்டயும் சொல்லாம வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. ஏய், லீவ் எல்லாம் கிடையாது. இப்படி எல்லாரும் லீவ் எடுத்துட்டு போயிட்டா ஆபீஸ் எப்படி நடத்துவாங்க? இப்ப போத்திக்கிட்டு தானே இருக்க, அப்படியே போத்திக்கிட்டே வேலை பார்ப்போ. லீவு வேணுமா? லீவு? மேடம், மீரா பிளவுஸ் கிழிஞ்சிருக்கு. எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ப்ளீஸ் மேடம். ஏய், நீ யாரு? ஆபீஸ் விஷயத்துல மூக்க நுழைக்கிற? உன் தகுதி என்னன்னு யோசிச்சு நடந்துக்கோ. போ, சப்போர்ட் பண்ண வந்துட்டா. இன்னும் என்ன இங்கே நின்னுட்டு இருக்க? வேலை பார்ப்போ. வந்துட்டா பெருசா. நீயும் ஏன் நிக்கிற? வேலை பார்ப்போ. மீரா, சொல்லுங்க சார். இந்தாங்க, இதுல புது புடவை இருக்கு, போய் மாத்திக்கோங்க. சார், எதுக்கு சார்? எதுக்கா? நெருப்புல மாட்டிக்கிட்ட என்ன காப்பாத்த வந்து நீங்களும் நெருப்புல மாட்டிக்கிட்டீங்க. உங்க பிளவுஸ் கிழிஞ்சிருக்கு, இப்படியே எப்படி இருப்பீங்க? இந்தாங்க, போய் மாத்திட்டு வாங்க. யோசிக்காதீங்க, வாங்கிக்கங்க. போங்க. தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. என்ன சிவா, எதுக்கு இப்ப நீங்க மீராக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்க? இதுல என்ன இருக்கு சக்தி? அவங்க புடவை கிழிஞ்சிருக்கு, அதோட எப்படி வீட்டுக்கு போவாங்க? அதனால தான் எடுத்து கொடுத்தேன். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆம்பளை புடவை எடுத்து கொடுத்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பார், அதுக்கு அர்த்தம்லாம் எனக்கு தெரியாது. நெருப்புல மாட்டின என்ன அவங்க உயிரை கூட பொருட்படுத்தாம காப்பாத்துறாங்க. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். நான் அவங்க மானத்தை காப்பாத்த ஒரு புடவை வாங்கி கொடுத்தேன், அவ்வளவுதானே? அவ்வளவுதானே ஈஸியா சொல்றீங்க? ஏன், இதுல என்ன இருக்கு? சரி சக்தி, மீராக்கு நான் புடவை வாங்கி கொடுத்ததுல உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிக்கல. முதல்ல அந்த புடவைய திருப்பி வாங்குங்க. முடியாது சக்தி. ஏன்? ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. சிவா, சக்தி, அவங்க பிளவுஸ் கிழிஞ்சிருந்தோம் நான் புதுசா வாங்கி கொடுக்கும்போது அதை வாங்க யோசிச்சாங்க.
அது அவங்களோட பெருந்தன்மையை காட்டுது. என் உயிரை காப்பாத்துற மீராவுக்கு நீயே ஒரு புடவை வாங்கி கொடுத்து உன் பெருந்தன்மையை காமிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் கொடுத்ததை போய் திரும்பி வாங்க சொல்றிய. ஏய், நீயும் ஒரு பொண்ணு தானே. இந்த பார், எனக்கு பிடிச்சதை நான் செய்வேன். அதுல தலையிட யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சரி, நான் பஸ்ல கிளம்புறேன். ஏய், இன்னைக்கு பஸ்லாம் ஸ்ட்ரைக்கு. வா பைக்ல கூட்டு போறேன். அப்படியா? சரி வா. என்னம்மா இங்க நிக்கிற? பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க. சரியா போச்சு. இன்னைக்கு திடீர்னு பஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கம்மா. நீ ஏதாவது ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிரு. அது கூட இன்னைக்கு வராதுன்னு நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா வர சொல்லி அவங்க கூட போயிருமா. ம். சரி, டிடெக்டிவ் தீபாக்கு ஃபோன் பண்ணுவோம். The mobile number you have dialed is currently not reachable. ஐயோ, நாட் ரீச்சபிள்னு வருதே. ஆட்டோ 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 நிறுத்துங்க. வா 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 வாடா. இல்லை மேடம், ஆட்டோவா? வாங்க மேடம், ஆட்டோவில் போகலாம். மேடம் வாங்க. ஏய், ஒரே ஆட்டோல ஒரே ஆட்டோவில் எல்லாரும் ஒன்றா போகலாம் மேடம். வாங்க மேடம். நீங்கள் காசெல்லாம் கொடுக்க வேணாம் மேடம். வாங்க மேடம், வாங்க மேடம். எங்கே போகணும்னு சொல்லுங்க, ஜாலியாக கொண்டு போய் இறக்கி விட்டுறோம். அட வாமா, ஆட்டோவில் ஏறி போலாம். வா. இவ்வளவு தூரம் சொல்றோம்ல, வாங்க மேடம், ப்ளீஸ் மேடம், வாங்க. அச்சா, என்னடா இவ்வளவு யோசிக்கிறா? அட வாமா. யாரா அவன் சும்மா ஆரம் அடிச்சுக்கிட்டு? அட வாமா, அவன் கிடக்குறாம, அவன் ஒரு ஆளுன்னு. வாமா. ஏய், யாரா அது? மாமா, என்ன பிரதர், ஏதாவது ப்ராப்ளமா? ஏன் நீ தித்து வைக்க போறியா? என்னன்னு சொல்லுங்க, தீத்துருவோம். இந்த பொண்ணு எங்க கூட வர மாட்டேங்குது. நீ சொல்லி அனுப்பிச்சு விடுங்க மாமா. ஏய், என்ன அடிக்கிற? நீ என்ன இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்டா? ஆமா, பாய் ஃப்ரெண்டு தான். டேய், இருங்கடா, அடி பலமா விழுகுது. இருங்க அண்ணே, நீங்க பாய் ஃப்ரெண்டுனா உங்க அவசரத்துக்கு நீங்களே உங்களை கூட்டிட்டு போங்க. நாங்க கிளம்புறோம். ஓட. ஏய், வாங்கடா வாங்கடா. ஏய், வா அண்ணே, வரேண்ணே. அண்ணி வரேன். நீ வரேன். பாய். மீரா, நீங்க எதுக்கு தனியா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த. ஸ்ட்ரைக்குன்னு சொன்னாங்க, அதான் ஆட்டோவை கூப்பிட்டேன். சரி வாங்க, கார்லயே போயிடலாம். இல்ல பரவாயில்ல, என் ஃப்ரெண்ட வர சொல்லிக்கிறேன். அட வாங்கங்க, கார்ல போலாம். நான் டிராப் பண்றேன். இல்ல பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நீங்க போங்க. The mobile number you have dialed is currently not reachable. நீங்க எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? மழை வர மாதிரி இருக்கு, நீங்க முதல்ல கிளம்புங்க. ம், ம். சரி, ஓகே. என்ன, நீங்க இன்னும் கிளம்பலையா? ஹலோ, நான் சொன்னதை நீங்க கேட்கல. அப்புறம் எதுக்கு என்ன மட்டும் நீங்க சொல்றதை செய்ய சொல்றீங்க? முடியாது, நான் இங்க தான் நிப்பேன். சொன்ன கேளுங்க மாமா.
சரி, நீங்க என் கூட கார்ல வரேன்னு சொல்லுங்க, நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். ம். ஏங்க, என்னங்க, இன்னைக்கு காலையில எனக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு நான் உங்களுக்கு செய்யற உதவியா நினைச்சுக்கோங்க. வாங்க போலாம். உங்க மனசு சரின்னு சொல்லுது, ஆனா உங்க உதடு தான் வேணான்னு தடுக்குது. ஐ ஐ ஐ நீங்க அந்த பக்கம் திரும்பி சிரிக்கிறது இந்த பக்கம் நல்லாவே தெரியுது. போதுங்க, சமாளிக்காதீங்க. நீங்க நடிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. என்னடா ஒரு பாஸ் வழிய வந்து ஆபீஸ்ல வேலை செய்யற பொண்ணை கூப்பிடுறானேன்னு யோசிக்கிறீங்களா? வாங்க போலாம். அட வாங்க மேடம். அந்த சிரிப்போட அப்படியே வாங்க. வாங்க மேடம், வாங்க. மீரா, மீரா உங்களதான். ஓ, நம்மளதானா? ஏன் ஃப்ரண்ட்ல வந்து உட்காருங்க. அட வாங்க. ம். தேங்க்ஸ். எதுக்கு? லிஃப்ட் கொடுத்ததுக்கு. அப்படி பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்? இன்னைக்கு காலையில என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. யாருமே என்னை காப்பாத்தாம அவங்கவுங்க உயிரை காப்பாத்திக்க தான் ஓடிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் உங்க உயிரை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம என்னை காப்பாத்துனீங்க. அதுக்காக தான் தேங்க்ஸ். என் உயிர் என்கிட்ட இல்ல மாமா, அது உங்ககிட்ட தானே இருக்கு. நான் எப்படி உங்களை காப்பாத்தாம போவேன்? மீரா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள பூர்வ ஜென்ம பந்தோன்னு ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை பார்த்தோன்னே ஏதோ பல நாள் பழகின மாதிரி ஒரு உணர்வு. நான் ஒன்று கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்னன்னு கேளுங்க. உங்களுக்கு ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காதோ? ஏ இல்ல, யாருக்கிட்டையும் பெருசா பேசவே மாட்டேறீங்க, குறிப்பா ஆம்பளைங்க கிட்ட. நான் சொல்றத அட்வைஸா எடுத்துக்காதீங்க. உங்க மேல ஒரு அக்கறை உள்ள ஆளா சொல்றேன். எல்லார் கூடயும் சகஜமா பழகுங்க, கூச்சப்படாதீங்க. இந்த மாதிரி கார்ப்பரேட் செக்டாருக்குள்ள வந்துட்டு சில பேர்கிட்ட பேசியும் சில பேர்கிட்ட பேசாம இருக்கிறது நல்லா இருக்காது. மாமா, அத நீங்க சொல்றீங்களா? நீங்க ஏதோ மனசுக்குள்ள பேசிக்கிறீங்க, அது என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க.